எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு விலாகில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போது. ஏன்னா லேடீஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக முக்கியமாக தேவைப்படுற சில செல்ஃப் கேர் டிப்ஸ் பற்றி நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் நத்திங்ஸுங்கிற மாதிரி நம்ம முன்ன ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்த சில விஷயம், மறந்து போன சில விஷயங்களை பற்றியும் பேசுவோம் வாங்க. இந்த விலாக் ஸ்டார்ட் ஆன அன்னைக்கு மார்னிங்கே பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ப்ரௌனி ஆர்டர் பண்ணியிருந்தது வந்துச்சு. இதோட செகண்ட் ஆர்டர் எனக்கு. இவ வந்து ஜீவி, என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு, துபாயில் வந்து ஹோம் பேக்கராக இருக்கா. இப்போ வெக்கேஷனுக்கு கரூர் வந்த டைம்லையும் நான் இங்கே கரூரில் இருக்கிறப்போ வரைக்கும் நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு இருந்தா. நான் அதனால் 2 தடவையுமே வந்து ப்ரௌனி தான் வாங்கினேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ரெண்ட்டுங்கிறதுக்காகலாம் சொல்லலை, நான் எப்படி கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தேனோ அதே மாதிரி கொடுத்துருந்தா. செம்ம ஃபஜ்ஜியாக நியூட்டலெல்லாம் போட்டு கொடுத்துருந்தா. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற யாராவது துபாய் சைடில் இருந்தீங்கன்னா அவளோட இன்ஸ்டாகிராம் ஐடி மென்ஷன் பண்ணுறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, என் ஹஸ்பண்ட்காக நாங்கள் டேபிள் மேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அமேசானில். அது வந்து டெலிவர் ஆச்சு. சரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். பெருசாக அதுக்கு டூலெல்லாம் தேவைப்படலைங்க. அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம கீழே உட்காந்து படிக்கிற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் போல். நல்ல சேர் வரைக்கும் ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா குவாலிட்டியாக தான் இருந்தது. இதுவும் வழக்கம் போல் இதுவும் அமேசான் ஆர்டர் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈவினிங்காக தான் விலாக் கண்டினியூ ஆச்சு. ஈவினிங் வந்து கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கவுமே, ஏதாவது சாப்பிட்லாமே அப்படின்னு மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக யோசிக்கும். ஸோ காலிஃப்ளவர் கொஞ்சம் இருந்தது. சரி காலிஃப்ளவர் சில்லி போட்டுட்டு, பக்கத்துலேயே அட் அ டைமில் இஞ்சி டீயும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருக்கும் டீயும் போட்டுட்டேன். காலிஃப்ளவர் சில்லியும் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு, கொஞ்சமாக கடலை மாவு, கொஞ்சமாக மைதா மாவு, கொஞ்சமாக அரிசி மாவு, அப்புறம் காரத்துக்கு மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு பிசைஞ்சு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். வேணும்னா 1/2 அன் ஹவர் ஊற வைக்கலாம். இல்லைன்னாலும் தேவையில்லை, நான் அப்படியே தான் பொரிச்சு எடுத்தேன். கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வந்திருந்தது. இதுக்கப்புறம் விலாக் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே தான் கண்டினியூ ஆகுது. மார்னிங் எழுந்ததுமே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சூப்பராக ஒரு ஹேர் பேக் ஒன்று ரெடி பண்ணேன். அதை பற்றி தான் முக்கியமாக இந்த விலாகில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஒன்றுமே தேவையில்லை. கொஞ்சமாக மருதாணி இலைப்பொடி, ஹென்னா பவுடர், நீங்கள் ஒரிஜினல் மருதாணி அரைச்சி போட்டாலும் ஓகே தான். அது கூட ஒரு டம்ளர் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அதில் டீ தூள் போட்டு, டீ தூளை நல்லா வந்து கொதிக்க வச்சு பிளாக் டீ மாதிரி எடுப்போம்ல, அந்த டீ தூள் தண்ணிக்குள்ளேயே ஒரு 1/4 சைஸ் பீட்ரூட்டை துருவி போட்டு ஒன்றா கொதிக்க விட்டுறணும். அது ஒரு மாதிரி ஒரு பிங்கிஷ் ரெட்டிஷ் கலரில் வந்து அந்த தண்ணி மாறினதுக்கப்புறம் வடிகட்டி, இந்த ஹென்னா பவுடரோட கொஞ்சம் கொஞ்சமாக அளவாக மிக்ஸ் பண்ணி, அது கூட கொஞ்சம் தயிரையும் ஆட் பண்ணி கிளறி வச்சுட்டு ஒரு 1 ஹவர் 2 ஹவர்ஸ் கிட்ட தலையில் அப்படியே ஊற விட்டுருங்க. கையெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நல்லா சிவப்பாயிடும். ஒருவேளை நான் சொன்ன ஹேர் பேக் ரெசிபி அவ்வளோ டீட்டெயில்டாக இல்லை, புரியலை அப்படின்னா எனக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து சீக்கிரமே அகெயின் அந்த ஹேர் பேக் ரெடி பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். கத்தியை ஷார்பன் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. சின்ன வயசுலலாம் கத்தி அருவாமனை, அருவா சாண பிடிக்கிறது அப்படின்னு கத்திக்கிட்டே ஏரியா பக்கம்லாம் வருவாங்க. இப்போ அவங்களெல்லாம் எங்கேயுமே அப்படி ஒரு சத்தம் கேட்ட மாதிரியே எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டேஸில். ஏன்னா எல்லாருமே இந்த நைஃப் ஷார்ப்னர்னு வச்சுக்க ஆரம்பிச்சிட்டோம். நைஃப் ஷார்ப்னர் வச்சுக்கிறது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா நம்ம வந்து யாரையும் வந்து கேட்க தேவையில்லை. இல்லை சாணம் பிடிக்கிறவர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை வந்து ஷார்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாமே ஈஸி ஆகிடுச்சு. பட் அவங்களாம் இப்போ எங்கே போயிட்டாங்க? ஏதாவது ஒரு ஏரியாவில் அந்த மாதிரிலாம் இன்னும் வந்துட்டுருக்காங்களா என்ன? அப்படின்னு நான் வந்து கத்தியை ஷார்பன் பண்ணும்போது தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இருந்துட்டு இந்த மாதிரி சில விஷயம் வந்து நம்மளே அறியாமல் அமைதியாக உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் நமக்கு இந்த பழசெல்லாம் மைண்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். அப்படி தான் எனக்கு இன்னொன்று என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா, இந்த ஹேர் பேக்கை போட்டுட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்கப்போ, இந்த ஹேர் பேக் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் குஷ்புவோட ஹேர் கேர். அவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவள் விகடனில் ஒரு தடவை குட்டி ஆர்டிக்கல் மாதிரி ஹேர் கேர் டிப்ஸ் மாதிரி வந்திருந்தது. அதை பார்த்துட்டு தான் நான் பண்ணேன். அப்போ தான் யோசித்தேன் என்னென்னா, எல்லாம் அவள் விகடன், சிநேகிதி, மங்கையர் மலர், கல்கி இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வந்து நிறைய பேர் வீட்டில் வாங்கி வாங்கி படிப்போம். பட் இப்போ அது ரொம்ப வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அன்றைக்கி கடையில் போய் அவள் விகடன் வாங்குறப்போ அம்மா மங்கையர் மலர் கேட்டாங்க. அப்போ தான் எங்களுக்கு ஒரு ஷாக்கிங் ரிவீலேஷன் என்ன வந்துச்சுன்னா, மங்கையர் மலர் பப்ளிகேஷன் எடிஷனே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கடையில். ஏன்னா வாங்குகிற மக்களோட பர்சன்டேஜ் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு. இன்னும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. பட் ரொம்ப குறைஞ்சிட்டதுனால நிறைய புக்ஸ் அந்த மாதிரி வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ தான் எல்லாமே வந்து யூடியூப்லேயே வருது. ஆனால் அது ஒரு காலம் நல்லா இருந்தது புக்கில் படிக்கிறதும். ஹேர் பேக் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் என் தலையிலேயே நான் செட் ஆக விட்டுட்டு போய் குளிச்சுட்டு வந்தேன். வெறும் தலைக்கு தான் குளிக்கணும், ஷாம்பு கண்டிப்பாக போடக்கூடாது.
நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதுங்க. இது 2வது தடவ நான் யூஸ் பண்றேன். நல்லா ப்ரௌனா கொஞ்சம் செம்மட்டையா இருந்த இடமெல்லாம் ஒரு மாரி டார்க் ப்ரௌனா ஆயிருக்கு. ஒரு மாரி ஒரு ஷைனிங் ஃபீல் கிடைச்சது. நல்லா ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு சாப்பிட உட்காந்தேன். இன்னைக்கு நம்ம வீட்ல லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொரக்கா சாதம். அதாவது கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரியே வந்து சொரக்கா சாதம். சொரக்கா அதில போட்டிருக்கு. அது சொரக்கா சாதம்னு நம்ம சொன்னா தான் தெரியும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். நான் ரெசிபி வந்து இதில காமிக்கல. ஒரு வேளை உங்களுக்கு சொரக்கா சாதம், அதாவது பிரியாணி மாரி சொரக்கா சாதம் எப்படி செய்யறது? அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருந்ததுன்னா, மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணுங்க. ரெசிபி ஷூட் பண்ணி கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். சொரக்கா சாதத்துக்கு தொட்டுக்க என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் அந்த எக் கறி, பாயில்டு எக் போட்ட எக் கறி. அதோட ரெசிபி நம்ம சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். போய் செக் பண்ணி பாருங்க. நல்லா தலை குளிச்சதுக்கு அதுக்கும் செம்மையா வந்து சாப்பிட்டாச்சு. சரி, ஓகே. நம்ம இப்போ செல்ஃப் கேர் கதைக்கே திரும்ப வருவோம். ஹேர் கேர், செல்ஃப் கேர், ஸ்கின் கேர், ஹோல் பாடி கேர் இது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டி வந்து நெறைய பேருக்கு. அப்படிலாம் இல்லைங்க. நம்ம வந்து சிம்பிளா, பேசிக்கா வீட்லயே வந்து அடிக்கடி நம்மள நாம கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கே ஒரு மாதிரி புத்துணர்ச்சியா இருக்கும். ஆக்சுவலி அதுதான் ஃபேக்ட். ட்ரை பண்ணி பார்த்தவங்க எல்லாருமே இத ரியலைஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா, லேடீஸ் எப்பவுமே பொதுவா எப்பவுமே ஒர்க்கு, வீடு, ஃபேமிலிக்காகன்னு இப்படி ஓடிட்டே இருக்காங்க. அவங்க வந்து வொர்க்கிங் விமனா இருந்தாலும் சரி, ஹோம் மேக்கரா இருந்தாலும் சரி, எந்த டிஃபரன்ஸுமே இல்ல. ஆனா, நான் இதில சொல்லிக்கிறது என்னன்னா, எல்லா லேடீஸுமே வாரத்தில ஒரு நாளாவது, ஒரு குறிப்பிட்ட டைம் நமக்கான மீ டைமா எப்பவுமே எடுத்துக்கணும். அந்த மீ டைம்ல நம்மள நாம வந்து கேர் பண்ணிக்கணும். நான் ஒர்க் பண்ண இடத்துலயும் சரி, எனக்கு தெரிஞ்சவங்க சொல்லியும் சரி, நெறையா பேர் புலம்புறத நான் கேட்டுருக்கேன். என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, "என்ன பார்த்துக்க எனக்கு டைமே இல்ல. என் காலெல்லாம் பாரு எப்டி வெடிப்பா இருக்கு. எவ்ளோ ரஃப்பா இருக்கு பாரு. இத நான் சரி பண்ணணும்னு எத்தன நாளா நெனச்சிட்டுருக்கேன். ஆனா அதுக்கு ஒரு நேரம் வர மாட்டேங்குது." அப்டின்னு சொல்லியிருக்காங்க. பாவம் தான், கஷ்டம் தான். எல்லாருக்கும் அதே மாரி அமையாது. நம்ம டைம் ஒதுக்கி கொஞ்ச நாள் அதெல்லாம் பண்ணோம் அப்டின்னா, நெஜமாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். வழக்கம் போல வெது வெதுன்னு இருக்கிற சுடு தண்ணிக்குள்ள கல்லுப்பு, எலுமிச்சம்பழம் எல்லாம் புழிஞ்சிருக்கேன். ரோஸ் பெட்டல்ஸ் கூட போடலாம். போட்டுட்டு கால நல்லா ஊற வச்சுட்டு, இப்போ ஒரு சோப் காமிச்சேன் பார்த்தீங்களா? அது கால் தேய்க்கிறதுக்குன்னே இருக்கிற ஃபுட் ஸ்க்ரப் சோப். அது ரூ. 40 தான். ஆன்லைன்ல வாங்குனேன். செம்மையா இருக்குங்க. எனக்கு அதனாலேயே உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. ஆக்சுவலி ஃபுல்லா தான் இருந்தது சோப்பு. நான் ஒரு 2 மாசமா யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இந்த ஸ்க்ரப்பர் போட்டு ப்ரஷ் போட்டு தேய்க்கிற வேலை, அப்புறம் அந்த அகாரோ ஃபுட் ஸ்க்ரப்பர் போட்டெல்லாம் எனக்கு பண்ணுறதுக்கு அளவுக்கெல்லாம் டைம் இல்ல. அப்படிங்கிறது அவங்களுக்காக தான் இந்த சிம்பிள் ஃபுட் கேர். ஃபுல்லா அந்த சோப்ப நீங்க காலுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ டைரக்ட்டாவே நீங்க கால்ல, அந்த விரல் இடுக்குல, அப்புறம் வந்து உள்ளங்கால்ல, வெடிப்பு இருக்கிற பக்கம் அப்படின்னு எல்லா பக்கமுமே வந்து நல்லா தேய்ச்சுட்டு, கால வந்து நல்லா க்ளீன் பண்ணிடலாம் தண்ணீல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட் க்ரீம். இதுவுமே விலை ரொம்ப கம்மி. ₹50 சம்திங் தான். ஸோ 2ம் சேர்ந்து ரூ. 100க்குள்ள தான் இருக்கும். இந்த ஃபுட் க்ரீம் நல்லா கால தண்ணிலாம் ஊத்தி கழுவுனதுக்கப்புறம், ஒரு துணி வச்சு, ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கால நல்லா க்ளீனா தொடச்சு எடுத்துட்டு, இந்த ஃபுட் க்ரீம தாராளமா எடுத்து கால் ஃபுல்லா டாட் டாட் டாட்டா வச்சு உள்ளங்கால்லயும் அந்த எங்கெல்லாம் கிராக் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அங்கெல்லாமும் வச்சுட்டு, நல்லா மசாஜ் மாதிரி பண்ணி விட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கே ரொம்ப ரிலாக்ஸிங்கா இருக்கும். அந்த நின்னுட்டே, ஓடிட்டே இருக்கிற காலுக்கு நீங்க குடுக்குற ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட். கிஃப்ட்டுன்னு கூட வச்சுக்கலாம். கண்டிப்பா அது தேங்க்ஸ் சொல்லும். "அப்பாடா! ஒரு வாரமா ஓடு ஓடுன்னு உனக்காக ஓடுனதுக்கு, எனக்காக நீ இதுவாவது செஞ்சியே!" அப்படின்னு சொல்லி நெஜமாலுமே அது ஒரு மாதிரி உங்க காலே ஒரு மாரி ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகும். வீட்ல உட்காந்துட்டு சொல்றது ஈஸி. வேலைக்கு போறவங்க செய்றது கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் டைம் ஒதுக்கி பாருங்க. உங்களுக்கே பெட்டரா ஃபீல் ஆகும். இப்போ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என் கால பார்க்கறதுக்கு எனக்கே ஒரு மாரி க்ளோயிங்கா, சாஃப்ட்டா, ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது. இதுவும் எந்தவித பெய்டு ப்ரமோஷனும் கிடையாது. ஒரு மாதிரி ரிலாக்ஸா இருந்தது. உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நெனச்சேன். எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு. எங்க வீட்டுக்காரர் "வா வா வா மாடிக்கு வா மாடிக்கு வா மாடிக்கு வான்னு" கூப்பிட்டாரு. என்னன்னு வந்து பார்த்தா, வானம் இவ்ளோ அழகா ஒரு பெயிண்டிங் மாதிரி இருந்தது. நம்மள சுத்தி இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள அழகா ரசிச்சுட்டு, ஹாப்பியா உங்களோட மொமெண்ட்ஸ ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.